மாஸ்டர்ஸ் வணக்கம். நான் புனிதா பேசுறேன் சென்னையில இருந்து. முதலாவதா இந்த தியானத்தை நம்மளுக்கு கொடுத்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றும் சொர்ணமாலா பத்ரிஜி மேடம் அவர்களுக்கும் குருவோட குருவான சதானந்த யோகி அவர்களுக்கும் என்னோட ஆன்மீக வணக்கங்கள். இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட ஆன்மீக வணக்கங்கள் மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்டவுன் செய்திகள். அந்த லாக்டவுன் நேரத்திலயும் நம்ம பத்ரி சார் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்காக எழுதின ஒரு அரிய முத்துக்கள் இது. சரிங்களா? ஏன்னா லாக்டவுன் வந்த நேரத்துல நம்ம எல்லாருமே எப்படி இருந்தோம்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? எப்படி இருந்தோம்னா அடுத்த நொடி என்ன பயம். அந்த பயம் வருதுன்னா அதுல இருந்து எப்படி வெளியில இருக்கணும், பிளஸ் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், நம்மளால இந்த யூனிவர்ஸ்க்கு என்ன நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒரு ஓகே மேடம். ப்ளீஸ் கேக்குதுங்களா? ஓகே மேடம். எஸ் ப்ளீஸ் ப்ரோசீட். ஸோ அவரு கொடுத்ததுல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் கொடுத்துருக்காரு. என்னன்னா ஒரு பாயிண்டா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பட் இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்னன்னா இந்த கொரோனா வந்ததே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியை தூய்மைப்படுத்ததான் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பிறப்பு திட்டம், நம்ம எதுக்காக பிறக்கிறோம். அப்புறம் நடுநிலை மத்திய மார்க்கம்னா என்ன, அப்புறம் பயம் அபயம், சீதாயானம். சீதாயானம்னா உண்மையான ராமாயணம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காரு. அடுத்து தியானம், அதுல தியானத்துல புத்தகம் வாசித்தல், சத்சங்கம் பண்றது, அது எதுக்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதுக்கு புத்தகம் வாசித்தலுக்கு தனியா ஒரு டாபிக். அது மக்களை வன்முறையிலிருந்து அஹிம்சைக்கு மாற்றவே கொரோனா வந்தது. ஓகே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மனித நேயம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்மாவின் முன்னேற்றம், தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம், கற்பித்தல், யோகம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஓகே. அதே மாதிரி முயற்சிக்கேற்றபடி வெற்றி அமையும். அடுத்து ஆன்மீக அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். ஆன்மீக அர்த்தம்னா என்ன, அதுக்கு உள்ள போனா அது என்ன கிடைக்கும். அடுத்து புத்தகம் வாசித்ததினால் நன்மைகள், தியான வாழ்க்கையே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்புறம் புத்தி ஞானம், போதனை செய்வதற்கே போதனையில் பிறந்தேன், அவரோட பத்ரி சாரோட அந்த இது. அடுத்து உலக நன்மையே வாழ்க்கையின் லட்சியம். பார்க்கும் கோணத்தை பொறுத்து நம்மளோட படைப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒரு நோக்கத்திற்கு தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. குருன்னா யாரு, முடிந்ததுதான். ஓகே. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 டாபிக் கொடுத்திருக்காரு. ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிறப்பு திட்டம் பார்க்கலாம். எப்படின்னா ஒவ்வொருவரும் தங்கள் பெற்றோரையும் தங்கள் என்ன சொல்றது கணவரையும் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா அந்த சோலுக்கு ஏத்த மாதிரி தேவைகள் இருக்கிற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பிறவியில எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிற மாஸ்டர்ஸ்க்கு அடுத்த பிறவி இருக்குமான்னு தெரியாது. 100% இருக்காது. இல்ல எனக்கு இந்த ஆசைகள் இருக்கு, நான் இன்னும் நிறைய பண்ணணும், இல்ல நம்மளோட லைன்லயே டீச்சிங் பண்ணணும், இல்ல நான் நிறைய கிளாஸஸ் எடுக்கணும், நிறைய பேருக்கு விஸ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரி சூழ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அடுத்த பிறப்புங்கிறது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அடுத்து நடுநிலை. நடுநிலைன்னா என்னன்னா நம்ம நம்மளோட தாட் வீட்லயும் இருக்கணும், வெளியில இருக்கணும். எப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம அதுக்காக எப்படி நடந்துக்கணும், நடுநிலையா இருந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு கவலைப்படுறதோ ஐயோ இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா பயமும் அபயம். மனிதர்கள் பாத்தீங்கன்னா பலவித பயத்தோடு பிறவி எடுக்கிறாங்க. ஓகேவா? எதுக்கு எடுத்தாலும் பயம். ஒரு விஷயம் நடக்கலையா, என் குழந்தைக்கு சீட் கிடைக்கல பயம், வீட்டுல நகை இருக்கு திருடு போயிடுமோ பயம், வெளியில போறேன் எனக்கு ஏதாவது ஆயிடுமோ பயம், எல்லாத்துக்குமே பயம். அந்த பயத்தை நம்ம எப்படி கையாளணும்னா நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஓகே. எது நடந்தாலும் நன்மைக்கே. நம்மள என்ன பண்ணணும், நடுநிலைப்படுத்திக்கணும். இங்க கொடுத்திருக்கிற ஒரு டாபிக்குமே லிங்க் செயின் மாதிரி கொடுத்திருக்காரு. எப்படின்னா இந்த விஷயத்த பண்ணும்போது உனக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. ஓகே. இதுல சொல்ல போனா
பயம் அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடுநிலையில இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பயமே வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நடுநிலையில நம்ம மனசை பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், இதுதான் நான் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு ஐயோ எனக்கு இதுக்கு நடக்கலையே அப்படிங்கிற கவலையே உங்களை வந்து என்ன பண்ணாது, தாக்காது. ஓகே மாஸ்டர்ஸ். சோ அடுத்து பாத்தீங்கன்னா தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம். என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த டைம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 hours இருக்கு. அதுல நம்ம சிலர் வந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூக்குவோம், 8 மணி நேரம் வேலை செய்வோம். மிச்சம் இருக்கிற அந்த நேரத்துல உங்களுக்காக நீங்க வாழணும்னு சொல்றாரு. உங்களை நீங்க வந்து ஆயத்தப்படுத்திக்கணும். எப்படி? நான் 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணணும், 1 மணி நேரம் புக்ஸ் படிக்கணும், 1 மணி நேரம் சத்சங்கம் பண்ணணும். ஓகே, சத்சங்கம்னா நான் எங்க போய் பண்றது தினமும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம். சத்சங்கம்னா என்னன்னா இப்ப யாரோ ஒரு மாஸ்டருக்கு கால் பண்ணி வெட்டியா பேசிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம அதை பண்ணணும், நிறைய மாஸ்டர்ஸ் அதான் பண்றோம். அது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், இப்ப இன்னைக்கு நான் ஒரு புக் படிக்கிறேன், இந்த புக்ல நான் இந்த சாராம்சம் எல்லாம் படிச்சேன் அப்படின்னு நீங்க ரெகுலரா பேசுற அந்த மாஸ்டருக்கு கால் பண்ணி, மாஸ்டர் நான் இன்னைக்கு ஒரு புக் படிச்சேன், இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க தெரியாதுன்னு சொல்லும்போது இங்க பாருங்களேன் இப்படி எல்லாம் கொடுத்திருந்தாங்க இந்த புக்ல. சோ அதை படிக்கும்போது அவ்வளவு ஒரு பேரானந்தமா இருந்தது. சி, இது எல்லாமே எதனாலன்னா நம்ம ஒரு ஆனந்தத்தை வெளியில தேட வேணாம்னு சொல்றாரு. உங்களுக்குள்ளேயே ஆனந்தம், பரமானந்தம், பேரானந்தம் எல்லாமே இருக்கு. நம்ம இப்ப எல்லாருமே சமநிலையில தான் இருக்கோம். மோஸ்ட்லி நிறைய பேர் ஆனந்தத்துக்கே வரல. ஏன்னா தினம் தினம் தன்னோட வாழ்க்கையில நடக்கிறத நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற உடம்பையும் கெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒழிய, எனக்கு உண்மையிலே சொல்லுங்க, நம்ம ஹார்ட்டை டச் பண்ணி சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் இருக்குப்பா, நான் ஹாப்பியா இருக்கேன்பா, எனக்கு இன்னைக்கே என்னை வந்து யூனிவர்ஸ் வந்து உன் பாடி வெக்கேட் பண்ணா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. என் குழந்தைய விட்டுட்டு தனியா போக முடியாது, என் ஹஸ்பண்ட் தனியா இருக்க மாட்டாரு, நான் போயிட்டேன் நான் என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு, அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஏன்? என்ன எடுத்துட்டு வந்தோம், என்ன எடுத்துட்டு போறதுக்கு? ஓகே. சோ அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம லைஃப நம்மளே தீர்மானிச்சுக்கலாம். நடுநிலையா இருந்து, பிறப்பு எடுத்து நடுநிலையா இருந்து இந்த பயத்தை எல்லாம் தவிர்த்து. ஓகே. சோ இந்த தியானம் தியானம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம லைஃப்ல கொண்டு வந்துட்டு, அதுக்கு அடுத்தது ஓகே, ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூவா பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம், அடுத்து என்ன பண்ணணும், சத்சங்கம் பண்ணணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், புக்ஸ் படிக்கணும், அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நம்மள நம்ம சர்வீஸ்ல கொண்டு வரணும். சர்வீஸ்னா என்ன? ஆல்ரெடி நம்ம நிறைய டாபிக் பேசியிருக்கோம். சர்வீஸ்னா தன், மன், தன், இந்த மூணுத்துல நீங்க எதை வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். பணம் கொடுத்தா மட்டும்தான் இல்ல, உடல் உழைப்பு இருந்தா மட்டும்தான் இல்ல, மனசளவுலயும் நீங்க உதவி பண்ணலாம். நீங்க எழுந்து இப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஓகே, நான் வந்து இந்த விஷயத்த பண்றேன், அதனால நான் ஒரு 1 hour மெடிடேட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களோட சோல் வந்து என்ன சொல்லும்னா அந்த ஒரு விஷயத்த வந்து ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். சிம்பிள். இங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்பார்க்காத எதை நீங்க பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுமா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நம்பிக்கையே 100% கேரண்டி ஆகும். ஓகே. பிரமாணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பிரமாணங்கள்னு சொல்லியிருக்காரு பத்ரி சார். இது என்னன்னா 4 விதமான பிரமாணங்கள் இருக்காம். சப்த பிரமாணம் அப்படின்னா வாய்மொழியில சொல்றது. இப்ப ஒரு விஷயம் நடக்குது, ஓகே, கோர்ட்ல கேஸ் நடக்குது, உங்களோட அம்மா வந்து இந்த சொத்தை வந்து நான் என் பொண்ணுக்கு தான் எழுதி தரணும்னு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த கோர்ட்ல வந்து பேப்பர்ஸ் இருந்தா, பேப்பர்ஸ்ல வந்து ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த நேரத்துல அவங்களோட மதர் வந்து கோர்ட்ல வாய்மொழியா சொன்னா அது என்ன ஆகும், ஆக்செப்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்ம மாஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த சத்சங்கம் ஏன் பண்ண சொல்றோம், நம்மளோட பிரச்சனைய அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது அடுத்தவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. அப்பம்போது அவங்களும் ஓகே, சம்திங் இஸ் மிராக்கிள் இஸ் ஹேப்பனிங் இன் மெடிடேஷன் அப்படின்னு அவங்களும் இதுக்குள்ள வர வச்சு அவங்க லைஃப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஹாப்பி லைஃபா, ஜாலி லைஃபா, தினம் தினம் கொண்டாட்டமா மாத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து சப்த பிரமாணம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உபமான பிரமாணம். உபமானம் என்றால் என்னன்னா ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை இப்ப என்னால அதை செய்ய முடியும்னா உங்களாலேயும் முடியும். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, நான் மெடிடேஷன் பண்ணேன், எனக்கு சரியாயிடுச்சு, இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அதை பார்த்து நீங்களும் அதை செஞ்சீங்கன்னா ஹாப்பியா இருப்பீங்க. இதுதான் நம்ம இந்தியனோட கல்ச்சர்.
இல்லைங்களா? நம்ம எல்லாருமே அதானே பண்றோம். உனக்கு அது நடந்துச்சா? அந்த டாக்டர் நல்லா பாக்குறாங்க, அங்க போய் பாருங்க. எத்தனை பேர் சொல்றோம்? அந்த மாதிரி இது வந்து உபமான பிரமாணம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதையும் நம்ம பண்ணணும். அடுத்து அனுமான பிரமாணம். அனுமானம்னா என்ன? ஒருவர் ஒருத்தர் நன்னா பேசிட்டா நம்ம என்ன பண்றோம்? அவர் நம்ம கன்வெர்ட் பண்றாரு, இல்ல இவர் வந்து வேற ஏதோ நோக்கத்துக்காக தான் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படிங்கிற அந்த அனுமானத்தை நம்ம விடணும். ஒரு மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர்னால என்ன பண்ணணும்னா உண்மையின் பாதையில தான், ட்ரூத்ல தான் இருக்கணும். அப்போ அந்த ட்ரூத்ல இருக்கும்போது அவங்களோட ஒரு வேர்ட்ஸுமே என்னவா இருக்கும்? அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ அவங்க சொல்ற நேரத்துக்கு நீங்க அதை அனுமானப்பட்டீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் உங்களோட இன்னருக்குள்ள போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டூடெண்ட் எப்ப ரெடி ஆவானா, அவனோட லிசனிங் பவர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவனோட குரு அவனை தேடி வருவாங்க. இப்போ நான் 10 விஷயங்கள் சொல்றேன், இருந்தாலும் உங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியலன்னா நீங்க 1000 கிளாஸ்க்கு போனாலும் அது வேஸ்ட் தான். ஓகே, இவ்வளவு வாட்டி சொல்றாங்களே, அட்லீஸ்ட் நான் அந்த ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு நான் அந்த மெடிடேஷனை செஞ்சுதான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சோ இந்த அனுமானத்தை நம்ம என்ன பண்ணணும், விட்டுணும். நேரடி பிரமாணம். நேரடினா என்ன? நம்ம இப்ப என்ன பண்றோம்? பிரச்சாரம் பண்றோம், இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறோம், நிறைய பேரு யக்னம் பண்றோம், என்னென்னவோ பண்றோம். ஏன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எப்படின்னா நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இந்த உலகம் ஃபுல்லா நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஒருத்தரும் நம்ம இந்த பூமியில பிறவி எடுத்தது என்ன, நம்மளோட பிறவி கடன் தீர்க்கதான் அப்படிங்கறத உண்மையான அந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு பெரிய இஷ்யூவாவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பவரோகம். பவரோகம்னா என்ன? நான் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நோய். நான் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம நினைக்க மாட்டோம். நான் நல்லா இருக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பவரோகம். எத்பாவம் சத்பவதி அப்படின்னா என்னன்னா, நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். எண்ணத்திற்கு ஏற்றால் போல் வாழ்க்கை அப்படின்னு விவேகானந்தர் கூட சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எண்ணத்தை எப்படி வச்சிருக்கணும்? எப்பயுமே ரொம்ப உயர்வா வச்சுக்கணும். நம்ம எண்ணம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது ஆன்மீகத்திற்கு அறிவியல் துணை புரிய வேண்டும். நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரேலி நடக்கும், இல்ல ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த நேரத்துக்கு யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா மழை வர மாதிரி இருக்கும், ஆனா மழை வராது. ஏன்னா ஒரு பெரிய யக்னம் நடக்குது, ஒரு 1000 மக்களுக்கு நல்லது நடக்க போகுது. அந்த நேரத்துல அந்த யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு அதை தடையா பண்ணாது. சோ நீங்க பண்ற ஒர்க் கரெக்டா இருந்ததுன்னா, நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான், நீங்க பண்ற ஒர்க், நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சியால யாருக்குமே பாதகம் இல்லை. அதே மாதிரி யூனிவர்ஸ்க்கு அது நல்ல ஒர்க் அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஒர்க்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சரண்டர் ஆகி அந்த ஒர்க்கை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நடக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்மீகம் என்ற கடவுளின் ராஜ்யத்தில் நுழைவது. நம்ம வந்து 5 பேரு, எப்படின்னா 5 விஷயங்கள்: உடல், மனம், புத்தி, ஆன்மா, ஆஹ் சர்வாத்மா. இது வந்து 5. இந்த 5மே என்னன்னா, கனிம ராஜ்யத்துல உடல் என்பது இல்லை. கனிம நம்ம நம்ம இருக்கிறது இப்ப வந்து கனிம ராஜ்யம். இங்க என்னன்னா உடல் அப்படிங்கிறதே கிடையாது. தாவர ராஜ்யத்தில் வந்து நம்ம உடலை கொண்டு இருந்தோம், இப்ப வந்து அது கிடையாது. ஓகே, மனம், மனத்துல இருந்துதான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மனிதன். நம்ம என்ன கேக்குறோம்? உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறோம். ஏன் அப்படி கேக்குறோம்? ஏன்னா நம்மளுக்கு யோசிக்கக்கூடிய திறன் இருக்கு, செய்யக்கூடிய தன்மை இருக்கு, யூகிக்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸாம்பிள், இது இப்படி பண்ணா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளால வந்து மனதளவுல அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனசு இருந்தா மனிதர்கள் ஆகி விடுவோமா, புத்தி இருந்தால் புத்தர்கள் ஆகி விடுவோமா?
ஆனா மனசுல இருந்துதான் புத்தி வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் சொல்லுவாங்க, மாஸ்டர் என்னால எழுந்துக்கவே முடியல, காலையில இருந்து மெடிடேஷனே பண்ண முடியல அப்படின்னா, மனது இருந்தா ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, மனது இருந்தா மார்க்கம் உண்டு அப்படின்னு ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி நீங்க ப்ரிகாஷனா நான் இதை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க புத்தி என்ன பண்ணும், உங்களை எழுப்பும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புத்தி வேற மனசு வேற. நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுலதான் போராடிட்டு இருக்கோம் தினம் தினம். எப்படின்னா, புத்தி ஒண்ணு சொல்லும், என்ன இதை செய்யாத செய்யாத செய்யாத, நம்ம மனசை நீ செய், உனக்கு அதான் ஏன்னா மனசுக்கு எப்பயுமே கான்ஃபிளிக்ட் தான் பிடிக்கும், கன்ஃபியூஷன் தான் பிடிக்கும், நம்மள நம்மள வந்து குளற வைக்கும். ஆனா புத்தி யோசனை பண்ணும், ஓகே நம்ம இதை பண்ணனா இதனால இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட தாட்ஸ், நம்மளோட இன்டென்ஷன் எப்பயுமே என்ன பண்ணும், நம்மளுக்கு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பத்ரி சார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா பீரியட்ல வந்து எவ்வளவு ப்ரீஷியஸான டைம். நம்ம எல்லாருமே என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம்னு தெரியும். ஆனா நம்ம எல்லாம் எதிர்பார்த்திருப்போமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எப்படி அந்த நேரத்திலேயே உட்கார்ந்து நம்மளோட மனிதர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, இதை கொடுத்திருக்காரு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் ரகசியங்கள். நம்ம வாழ்க்கையின் ரகசியங்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சம்சாரம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இருக்கிற லைஃப விட்டுட்டு இல்லாத ஒரு லைஃப்காக ஓடிட்டு இருக்கோம். என்னன்னா, நான் வந்து சம்சாரத்துல இல்லாம இருந்தா மட்டும்தான் என்னால வந்து சர்வை பண்ண முடியும். இங்க இந்த ஃபேமிலில ஒரே டிஸ்டர்பன்ஸ், ஒரே பிரச்சனைகள், என்னோட ஹஸ்பண்ட் இப்படி, என்னோட ஒய்ஃப் இப்படி, மாமியாரு மாமனார், என் குழந்தைகள் யாரும் நான் சொல்றதை கேட்கறதே இல்லை அப்படிங்கறதால நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே துறவரம் போனா மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம லைஃப் 100% லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிசைடுக்கு வந்துடுறோம். அது இல்ல உண்மையான வாழ்க்கையின் ரகசியம். எப்படின்னா, இருக்கிற இடத்துல இருந்து துறவரம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ஜென்மம் உண்டு. ஏன்னா ஒரு ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நல்ல ஒரு நண்பர்கிட்ட பழகுறீங்க, நீங்க உண்மையா ஆத்மார்த்தமா இருக்கீங்க. பட் ஆனா அவரோட சோலுக்கு ஏத்த மாதிரி, அவரோட பிளானுக்கு ஏத்த மாதிரி வந்திருக்காரு. ஆனா ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா, என்ன புரிஞ்சுக்கல, என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், ஒரு கவலைப்படுறோம் இல்லையா? அந்த கவலைப்படும் போது அந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, அளவுக்கு அதிகமா, எப்படி அளவுக்கு அதிகமா அடுத்தவங்களோட பர்சனலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணிருப்போம், கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்ஷனா போயிட்டு, நான் இருக்கேன் இல்லையா, என்கிட்ட சொல்லு, அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு நம்ம பண்ணிருப்போம். அதுல என்ன ஆகும்னா, எல்லா நேரமுமே எல்லா சோலோட ஆக்டிவிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால என்ன ஆகும்னா, அவருக்கு மன மன உளைச்சலை நம்ம கொடுத்துருப்போம். ஏன்னா நம்மளோட எல்லாரோட சோலோட ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னா, நான் சொன்னதை நீ கேட்கணும். ஆனா ஒன்ஸ் இஃப் யூ பிகம் அ மாஸ்டர்ஸ், நம்ம என்ன நினைப்போம்னா, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்களோட கடமை அப்படின்னு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, சோ அப்ப என்ன பண்றோம்னா, இந்த ஒரு வாழ்க்கைக்கு வரும்போது ஒரு அம்மாவா நம்ம என்ன கத்துக்கிறோம், ஒரு ஒய்ஃபா நம்ம என்ன கத்துக்கிறோம், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம், அதே மாதிரி கூட நம்ம சக சோசியல்ல நம்ம என்ன கத்துக்கிறோம், இது எல்லாத்தையும் கத்துக்கும் போதுதான் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுது, முழுமை பெறுது. அப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே கத்துக்க வேண்டிய நேரத்துல கத்துக்காம என்ன பண்ணிடுறோம்னா, ஓகே இந்த லைஃப் வந்து எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, நம்ம வந்து வேண்டாம். நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிடலாம், ஃபேமிலியை விட்டுட்டு போயிடலாம். எப்போ நீங்க அந்த பிரச்சனையில இருந்து விலகணும்னு நினைக்கிறீங்களோ, மறுபடியும் அந்த பிரச்சனை உங்களை தொடரும். நீங்க அதுல கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கலன்னா, அது மறுபடியும் அதே சேம் இன்சிடென்ட் உங்க லைஃப்ல வரும். என்னைக்கு நீங்க ஓகே இது நடந்திருக்கு, இதனாலதான் நான் இங்க வந்து தப்பு பண்ணியிருக்கேன், அப்ப நான் இதை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் மறுபடியும் உங்களை தொடராது. இந்த சேம்
சுச்சுவேஷன் எனக்கு லைஃப்ல வந்திருக்கு. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், எது நடந்தாலுமே அதை வந்து ரொம்ப இன்னர் ஹார்ட்க்கு எடுத்துக்காதீங்க. ஓகே, நான் எங்கேயோ மிஸ்கைட் பண்ணிருக்கேன், மிஸ்லீட் பண்ணிருக்கேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இந்ததான் வாழ்க்கையின் ரகசியம். இது எல்லாமே ஒரு சின்ன டாபிக், சின்ன சின்ன டாபிக்க ஒரு பெரிய புக் போட்டு கொடுத்திருக்காரு. எப்படின்னா, நீங்க டெய்லி இந்த புக் வந்து வெளியிலயும் கிடைக்குது. இதுல வர டாபிக்க ஒன்னொன்னுத்தையும் நீங்க லைஃப்ல படிச்சு அந்த டாபிக்க நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணாலே நீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஞானிகள் தான். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா, அதி அற்புதமான 3 நிகழ்வுகள். அதி அற்புதமான 3 நம்ம லைஃப்ல பண்ணோம். என்னன்னா, நம்மளோட அலப்பாஞ்சிட்டு இருக்க அந்த மனசை சாந்தப்படுத்தணும்னா தியானம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. அந்த தியானத்தை அடையணும்னா நம் சுவாசத்தை என்ன பண்றோம், கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம், நம்ம கூட இயல்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கிறோம். அப்படி நாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட அழுத்தங்கள், டிப்ரெஷன் என்ன பண்ணுது, படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா மனசு ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டுக்கு போகும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நம்மில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இயல்பான எளிமையான சாதாரண சுவாசத்தோடு நம்ம வந்து இணைஞ்சிருக்கணும். அடுத்து, மனமானது வெற்றிடமாகும் பொழுது அளவற்ற பிரபஞ்ச சக்தி நம் உடலில் பாய்ந்து உடலை தூய்மையாக்குகிறது. 3வது, தேவையான அளவு பிரபஞ்ச சக்தி நம் உடலில் பாய்ந்து உச்ச நிலையை அடையும் பொழுது நாம் 3ஆம் கண் திறப்பு நிகழ்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கியூர் பண்ணிக்காம, கிளாரிட்டி பண்ணாம நீங்க எவ்வளவுதான் வெளியில போய் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், எப்பயுமே இது இனிப்பா இருக்கு, ஒரு ஸ்வீட் கொடுத்து இது இனிப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அதை முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது இனிப்பா இல்ல கசப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும், இல்லையா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து உங்களோட லைஃப்ல சாப்பிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்க கூட இருக்கிற நீங்க யாரையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இதை கொடுங்க. அவங்க எல்லாமும் ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் ஓகேவா, நீங்க வந்து இந்த லைஃப ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஃபைனலா பாத்தீங்கன்னா, இந்த PSSM ஓட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகமே நன்மையா இருக்கணுங்கிறதுதான். தியானம் அப்படிங்கிறது ஒருவரோட சொந்த நலன். ஓகே, நீங்க தியானம் பண்றீங்க பண்ணல, அது உங்களோட ஓன். ஆனா பிரச்சாரம் என்கிறது என்னது, உலக நன்மைக்காக பண்றது. வெஜிடேரியன் ரேலிங்கிறது என்னது, உலக நன்மைக்காக பண்றது. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த PSSM பண்றதுக்கு என்ன காரணம்னா, தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நம்மளோட லைஃப்ல தினம் தினம் நடக்கிற லைஃப்ல பிரச்சனைகளை சரி பண்ண தெரியாம, எப்படி பண்றதுன்னு தெரியாம, ஜோசியர்கிட்ட போலாமா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா, ஓகே இன்னைக்கு நாள் நல்லா இல்ல அதனாலதான் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம லைஃப நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், கஷ்டத்துக்கு உள்ளாக்கிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உட்காரு. பத்ரி சார் ஒரு வீடியோல சொல்லுவாரு, ஓ மனிஷா, ஓ மனிதா, எதுக்கு ஓடிட்டே இருக்க, உட்காரு உட்காரு. சிலருக்கு என்னன்னா பதட்டம் வரும், தனியா இருக்கு. ஒரு இடத்துல உட்கார யாருமே வீட்டுல இல்லைன்னா, ஐயோ என் வீட்டுல யாருமே இல்லைன்னா அப்படி தனியா இருக்கிறது. ஒரு இடத்துக்கு பரபரப்பான இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த மனசு அந்த மாதிரி ஆழ்நிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட நீங்க உட்காருங்க. எப்ப உங்களோட நீங்க உட்கார முடியுமோ அப்போ உங்களால எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ உங்களால உங்க கூட 1 மணி நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண முடியுதோ அன்னைக்கு உங்களால எந்த பிரச்சனையுமே கண்ணை மூடிட்டு சால்வ் பண்ணலாம். இது நிதர்சனமான உண்மை, நடந்த உண்மை, நடந்துகிட்டு இருக்கிற உண்மை. அதனால பத்ரி சார் நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள்
ஒரு மனிதர் வந்து என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இவ்ளோ புக்ஸ், இவ்ளோ கைடன்ஸ் கொடுக்கணும். ஓகே, நீங்களே ஒரு விஷயத்துல உட்கார்ந்து பாருங்களேன். ஒரு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு இதெல்லாம் நடக்குது? ஏன் நடக்கணும்? என்னன்னா, நம்மளுக்கும் தெரியாம, நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியாம, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளையும் மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட, என்ன எடுத்துட்டு வந்தோம் இந்த பூமியில? என்ன எடுத்துட்டு போறோம்? பொறக்கும் போது எப்படி பொறந்தோம்? நம்ம பொறக்கும் போது எப்படி இருந்தோம்? கோல்டு செயின் ஒரு 10 கிராம் போட்டுட்டு, கையில பிரேஸ்லெட் போட்டுட்டு, எனக்கு இந்த பேருன்னு வச்சுட்டு, என்னோட கேஸ்ட் இதுன்னு வச்சுட்டு, என்னோட டிக்னிட்டி இப்படின்னு வச்சுட்டு, நான் இந்த இந்த மாதிரி தான் வாழ போறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி அப்படியா பிறந்தோம்? ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் வி கேம். ஈவன் நம்ம பிறக்கும் போது நம்ம உடல்ல என்ன சொல்றது, நம்மளோட அந்த அங்கவஸ்திரம் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது உலகுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம கத்துக்கிட்டோம். இத ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நான் என்ன சொல்றேன்னா, லைஃப்ல தினம் தினம் ஒரு லெசன். நீங்க ஜேர்னல் எழுதும் போது ஒரு 3 மாசம் எழுதுங்களேன். இன்னைக்கு காலையில நான் இத்தனை மணிக்கு எழுந்தேன், இத செஞ்சேன், இவங்கள மீட் பண்ணேன், இதனால எனக்கு வருத்தம் ஆச்சு, நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு ஒரு 3 மாசம் எழுதுங்க. 3 மாசம் கழிச்சு அந்த டைரிய திருப்பி படிங்களேன். உங்களுக்கே சிரிப்பு வரும். சி, ஒரு விஷயம் நல்லா நடக்கணும். இப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒரு ஜோசியர்கிட்ட போறீங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க டெய்லி எழுந்து காலையில குளிச்சுட்டு 4 மணிக்கு விநாயகரை 21 சுத்து சுத்துங்க மேடம், சரியாயிடுங்கிறாரு. நீங்க எழுந்து காலையில குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் சுத்தினாதானே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொல்றத சொல்லிட்டே இருங்க, நாங்க செய்யறத செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னீங்கன்னா, நீங்க மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ட்டே தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம் என்ன, சின்சியாரிட்டிக்கும் சீரியஸ்னஸ்க்கும் டிஃபரன்ஸ். அந்த சின்சியாரிட்டியும் சீரியஸ்னஸும் இல்லைன்னா நம்ம லைஃப்ல எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதா, இன்னைக்கு நான் 10 லட்சம் ரூபாய் இழந்துட்டேன், என்னோட ஃப்ரெண்டு கொடுத்து அவங்க எனக்கு திருப்ப கொடுக்கல, போன ஜென்மத்துல ஏதோ நான் கொடுக்க வேண்டி இருக்கு, ஓ 10 லட்சம் தானே, என்னால இதுக்கு மேல 50 லட்சம் சம்பாதிக்க முடியும். நீங்க அப்படி யோசிங்க. நான் சொத்து சேர்க்க வைக்கணும் என் குழந்தைக்கு, ஆஹ் அந்த 10 லட்சம் இருந்தா என் பையன் ஏதோ செட்டில் ஆகும் அப்படின்னா, ஏன் உங்க பையனால சம்பாதிக்க முடியாதா? நீங்க தான் சேர்த்து வைக்கணுமா? ஆனா சொத்து மட்டும் சேர்த்து வைக்கும் போது நம்ம பசங்க என்ன பண்றாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க, அது வேணுங்கிறாங்க. அதே மாதிரிதான் கர்மாவும். நம்ம என்ன எல்லாம் செயல் செய்யறோமோ அந்த கர்மாலயே அவங்களுக்கு பங்கு வரும். அதான் சஞ்சித கர்மா. இப்ப ஒரு மாஸ்டர் ஆயிட்டாலுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரு ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல ஒரு மெடிடேஷன் சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா என்ன தெரியல அவருக்கும் ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. என்ன, சஞ்சித கர்மால இருக்கிறத அவர் அனுபவிச்சுட்டு போனாதானே அடுத்த பிறவி இல்ல. ஓகேவா மாஸ்டர்ஸ்? அந்த மாதிரி நம்ம பத்ரி சார் வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஆஹ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி உண்மை ஒன்றே ஒன்றுதான். என்னன்னா, நம்ம அதை பல வழியில பல கோணத்துல பாக்குறோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனா இசை ஒண்ணுதான், ஆனா அத பல பாடல் வழியா கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? கிராமிய பாடல்ல கேட்கிறோம், என்ன சொல்ற, டிஸ்கோல கேட்கிறோம், கரோக்கேல கேட்கிறோம், என்னென்னமோ கேட்கிறோம். ஆனா எண்ட் ஆஃப் த டே மியூசிக் என்னது? அது ஒண்ணுதான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இருக்கு இல்லையா, தேவா மியூசிக் இருக்கு, இசைஞானி இளையராஜா மியூசிக் இருக்கு, அதுல டிஃபரன்ஷியேட் தான். அந்த மாதிரி உண்மை வந்து ஒண்ணுதான். நீங்க அத உண்மையோட இருந்து நீங்க என்ன பண்ணாலுமே உங்க லைஃப் எப்படி இருக்குமோ, டெய்லி நீங்க செலிப்ரேஷன் தான். சி, கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களோட இருக்கிற லைஃபையும் ஹாப்பியா இல்லாம உங்களுக்கு நீங்களே உடல் உபாதைகளுக்கு கொண்டு போயிடாதீங்க. இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், இன்னைக்கு நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சிருக்கீங்களா, காலையில நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு என்னால முடிஞ்ச வரை நான் என்ன பண்ண போறேன்னா நல்லதே பண்ண போறேன்.
அப்போ ஒரு வேர்டு மட்டும் சொல்லுங்க, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத கோரிக்கைகளுக்கு பலம் அதிகம். ஓகே, சோ அத மாதிரி நீங்க உண்மையா உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உண்டானதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கும். சோ நம்ம நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அப்போ திப்போ பவா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்குமே 3 நிலைகள் இருக்கு. இப்ப நம்ம தற்போது இருக்கிற சூழ்நிலையில இருந்து வருகிறது வந்து இரண்டாவது. முற்பிறவில என்னெல்லாம் பண்ணமோ அந்த 2வது பிறவில தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். மூன்றாவது என்னன்னா ஒரு தனி ஆன்மாவோட எதிர்கால திட்டத்தில் இப்ப நீங்க என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் அடுத்த பிறவி. அதனாலதான் நம்மை நாமே அறிவதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறாரு. நம்ம அறிஞ்சு வாழ்றதுதான் வாழ்க்கை. நம்மளை பத்தி நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே, சோ எப்பயுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளை விட லோ ஃப்ரீக்வன்சி இருக்கவங்க கூட நம்ம அட்டாச் ஆகாது. இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கிறதாலதான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒன்னா இணைஞ்சிருக்கோம். இந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் என்ன சொல்றது, ரொம்ப 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 லக்கியஸ்ட் சோல்ஸ். அதனால ஒரு செகண்டையுமே வீணாக்காதீங்க. அதே மாதிரி தியானத்தின் மூலம் தான் ஞானம் கிடைக்கும். சூழ்நிலை பிரச்சனை எதுவா இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கு நேருக்கு நேரா எதிர்கொள்ளணும். ஒரு பயம் வருதா, எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கா, மறுபடியும் நீங்க அதை பண்ணுங்களேன், அது உங்களுக்கு நார்மல் ஆயிடும். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் அண்ட் உமன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எனக்கு இந்த விஷயம் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்த மறுபடியும் பண்ணுங்க. இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த மறுபடியும் பண்ணுங்க. இதுதான் சொல்றாங்க தியானத்தின் மூலம் ஞானம். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு என்னன்னா, பகுனிமே வியாதானி ஜன்மனி தவ சார்ஜுனா தன்யாகும் வேதஸ்வராணி நத்வம் வேதத்த பிரபந்தே. பல பிறவிகள் எடுத்திருக்கோம். தியானத்தின் மூலம் நம்ம என்ன பண்றோம், அத பார்க்க முடியும். என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பற்றி கூட தெரிஞ்சுக்கிட்டேன். தியானம் செய்யாதவன் தன்னையே அறிய முடியாது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த ஒரு பிறவியில எப்படி நான் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கறத நான் அறிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி என் பக்கத்துல இருக்கிற சோலுக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காது. இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது பிடிக்காது. ஆனா ஒரு சில மாஸ்டர்ஸ் என்னன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில விஷயத்த நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் கிடைச்சிடும். சைலண்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பௌர்ணமி அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 hour ஆகுது, இல்ல பௌர்ணமி அமாவாசைக்கு ஒரு 1 hour அது பேசாம இருந்தா எந்த பிரச்சனையும் உங்களை நோக்கியே வராதுங்க. 100% இதை நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகே, சோ காரண காரியம் எல்லாமே எதுவும் நடக்காதுன்னு சொல்றாரு. எப்படின்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திரைக்கு முன்னால் மகாபாரதம் அனைவருக்கும் தெரியும், ஆனால் திரைக்கு பின்னால் இருக்கும் பாகவதம் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, என்னன்னா பாகவதம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம நம்ம அதை வந்து எப்படி எடுத்துப்போம், கான்செப்டா மட்டும்தான் எடுத்துப்போம். அதனால காரண காரியம் இல்லாம என்ன என்ன பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு தேவையானதாக இருக்கிறதாலதான் என்ன வருது, அது வந்து உங்களோட லைஃப்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், நான் ஆக்சுவலா இது வந்து பெரிய கான்செப்ட், 47 சாப்டரும் எடுக்கணும். இந்த புக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லாக்டவுன் செய்திகள், இந்த புக் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு வாங்கி நீங்களும் இதை பயன்பெறுங்க. நீங்க ஒரு நாளும் வேற எந்த புக்குமே நீங்க படிக்க வேணாம். இனிஷியலா இந்த புக் படிச்சீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு கான்செப்ட படிச்சாலே உங்க லைஃப் மாறிடும் மாஸ்டர்ஸ், 101%. ஸோ வேணும்னா நீங்க வந்து இது எங்க கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன்.
நீங்க அப்படி இந்த புக் வேணும்னா நீங்க எனக்கு கூட கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு கொரியர் பண்றேன். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு அப்படி ஃப்ரீயா கிடைச்சதுன்னா நான் மறுபடியும் யாருக்கெல்லாம் வேணுமோ ஐ எம் ரெடி டு கொரியர் இட். நீங்க வந்து என்னோட நம்பர் பழனியப்பன் சார் கிட்ட வாங்கிக்கோங்க, இல்ல நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். 7010 199 760. நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்க அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அது. நான் இந்த புக்கை உங்களுக்கு கொரியர் பண்றேன். தயவு செஞ்சு இந்த புக்கை படிங்க. இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. சோ நீங்க இந்த புக்கை படிச்சாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் லைஃப். ஓகேவா? ஓகே மாஸ்டர்.